எனர்ஜி எல்லாம் கும்பி ஓட்டதுல போச்சுன்னு தெரியும். செயல் கட்டாப்புல கத்திக்கிட்டு கிடக்க கத்து வேற வழி இல்லை. அதனால நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புறேன். நாடகத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ, யாருக்கு தெரியாம தூக்கி போட்டு வதக்குன்னு அதுலயே மிதிப்பீங்களோ. அப்படி மிதிக்கிறதா தனியா கூட்டிட்டு போய் மிதிக்க. ஆமா, மிதிக்க ஆசை பப்புடு கரை தூக்கி போட்டு ஊமை குத்தா கூட குத்துங்க, யாரும் கேட்க விதி இல்ல. ஏற்கனவே எதுக்கு நீங்க வேற அப்படி பேசாதீங்க பாப்பா. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுமே நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்த ரேட்டு உசந்துக்கிட்டே போக தெரியுங்களா. என்னைக்குமே ஒன்னா இருக்க கத்துக்கிறேன். ரோட்டு கடையில பழக்கடை இருக்கு பாத்தீங்களா, இந்த பழக்கடையில அப்பதான் கொடுமுதிரி பழத்தை பாக்ஸ பிரிச்சு விற்பியான். எல்லாம் கொடுத்து பாருங்களேன். கொத்தோட இருக்கிற பழத்துல ஒரு கிலோ கேளுங்க, கொத்தோட இருக்கிற கொடுமுதிரி பழம் 80 ரூபா 100 ரூபாய். அதே பழத்துல அடிப்பழம் கீழே உதுந்து கிடக்கு பாத்தியா, அது 30 ரூபாய்க்கு கட்டாலும் ஒரு பை நிறைய அள்ளி குடிப்பான். ஏன் தெரியுமா, காம்போட இருக்கிறது. எங்க வெயிட் போடுறப்ப காம்புக்கு சேர்த்தா வெயிட் போடுறேன், ஆனா அதுக்கு 100 ரூபா. ஆனா காம்பே இல்லாம ஒரிஜினல் பழத்துக்கு மட்டும் 30 ரூபாத. அப்ப என்ன காரணம் சொல்லுங்க பாப்பா. நீங்க வந்து உதிர்ந்த பழம், காம்போட இருக்கிற பழம் மட்டும் பாரு ஒழுக்க மோசறாரு. இங்க வந்து அப்படிதான் பாரு. ஒற்றுமையா இருந்தால் என்னைக்குமே பலம் கூடும். தனித்தனியா இருக்கிறப்ப இப்ப நான் கேக்குற மாப்ள, ஒரு சின்னூண்டு விளக்க மாத்த குச்சியை கொடுத்தா, ஒத்த குச்சியை கொடுத்தா என்ன பண்ணுவேன், சொடக்குன்னு உடைச்சு போட்டுருவேன். இதே ஒரு 2 குச்சியை கொடுத்தாலும் சொடக்குன்னு உடைச்சு போட்டுருவேன். எங்க ஒரு விளக்கமா கட்டையே பிடிச்சு உடனே உடைக்க முடியுமா? எப்படி உடைக்க முடியும்? ஒன்னா இருக்கிறப்ப பிரச்சனை சமாளிக்க முடியாது. ஆனா ஒண்ணு சேர்ந்தோம்னா பிரச்சனையை எதிர்கொள்ளலாம். அப்படி சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, என்ன நாடகம் நல்ல ஒரு நாடகம். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம், எப்பேற்பட்ட நாடகம். உண்மைக்குமே என்ன பார்த்தா ஆத்தாமார்கள் அண்ணன்மார்கள் நல்ல கும்மி ஒட்டினாங்க. நானும் ஊட 2 ரவுண்ட் போயிட்டு தான் வந்தேன். என்ன வனதுக்கு இந்த மாதிரி பாரம்பரியத்தெல்லாம் பாக்குறப்ப நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. என்ன வனதுக்கு எங்க ஊர்ல திருவிழா வைக்கிறாங்கன்னா கொடுமையான கொடுமை. சரி சொல்லு, என்ன திருவிழானா இங்க எல்லாம் பார்த்தா கும்மி அடிக்கிறீங்க, எங்க ஊர்ல திருவிழாலே 4 பேர் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. என்ன வனதுக்கு அது கேஸ்லயே முடிஞ்சு போயிருது. ஆனா ஒரு விஷயம் மாப்பிள, அழகான முறையில் நல்லதொரு மக்கள் நல்லா நாடகம் பாக்குறீங்க. விடிய விடிய நாடகத்தை பாக்குறோம். இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அருமையான ஒரு பக்தி நாடகம். என்ன பக்தி நாடகம்? முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து செய்த திருமணம். This is a love story. மாப்ள என்னத்த சொன்னாலும் சொல்லாத, சரி சாப்பாடு மட்டும் சொல்ல மறந்துடாத. ஆத்தாடி சாப்பாடு போட்ட புண்ணியம் அந்த பேர்ல இருக்கிறான் அப்படி சொல்றேன். எப்படி சாப்பாடு மறக்க முடியாத சாப்பாடு அழகான முறையில அள்ளிட்டா பப்புக்காரனா கிரில்ல அப்படியே கட்டி கிடக்குறான். கூடுப்பா. ஏன்னா சாப்பாடு என்பது அந்த மனம் எப்படி விட இருக்கட்டும், எவ்வளவு நாளும் சாப்பிடுங்கன்னு சொன்ன மனசு இருக்கு பாத்தியா, அங்கதான் நம்ம ஊருக்காரர் நிக்கிறாங்க. சும்மா இல்ல, மனசு நிறைஞ்சு போடுமாப்புல. என்ன ஆண்கள் கூட்டத்தை முன்ன இருக்கு, பெண்கள் கூட்டல அந்த தெருவுல உட்கார்ந்து இருக்காங்களே. மூஞ்சிய கம்மி குடிட்ட மூஞ்சி எதுக்கு பார்க்கணும் அங்கிட்டே வந்துட்டாங்க. அப்படி இல்லப்பா, ஏன் பெண்கள் எல்லாம் கடைசி உட்காந்துருக்கா தெரியுமா, பப்பு நடிச்சு முடிஞ்சுட்டு ஒவ்வொரு பொம்பளை எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடனா யாருக்கும் தெரியாது, அதனாலதான் நேக்கா உட்கார்ந்து இருக்கு. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது, ஆம்பளை தான் ரசிக்கிறவங்க, ஆண்கள் ரசிப்பார்கள். அதே சொல்ல ஏன்னா இல்ல மாமா, அங்கதான் பிரச்சனையா இருக்கு. ஆனா ஒரு சில ஆம்பளைங்க ரசிப்பாங்க. ஆனா ஒரு சில ஆள் இருக்கா மனுஷன் 1 லட்சம் 1.5 லட்சம் போட்டு நாடகத்தை போட்டு நடத்தினாலும் 150 ரூபா கோட்டை போட்டு அள்ளி வச்சு போட்டு போய். நம்ம ஊர்ல இல்லையா, எத்தனையோ ஊர்ல போனவே ஒரு ஊர்ல இருக்கு. நம்ம ஊர்ல புள்ள சொக்க தங்கங்களா உட்கார்ந்து எப்படி ஒரு ஆள் வந்துருவேன் இதுல வரல. எந்த ஊர்ல நம்ம ஊரை பொறுத்தவரை புள்ள நல்லா உட்கார்ந்து இருக்கு. அப்படி யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா என்னப்பா நீ ஒரு ஆள் வந்துட்டேங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் நான் கும்மி ஓட்டி போய் கவனிச்சேன், உன் பக்கத்து யாருமே கொட்டலையே, நீயா தனியா ஒரு தெருவில் கொட்டிக்கிட்டே நான் பாத்துட்டு தான் இருந்தேன். எல்லா பேரும் கும்மி எப்படி கொட்டாங்க, இந்த ஆள் இங்க ஒரு தப்பு இங்க ஒரு தப்பு, அதோட நான் ஒரு தெரிச்சு ஓடுறதான் பார்த்தேன் அவசியத்தை. சிறப்பு நல்லா மட்டும் உட்காந்துக்கிற இடம் நீ படுத்துறாத, அப்புறம் 1 10 பேர் படுத்துருவாங்க. ஏன்னா நாடகம் ஆமா இப்பேற்பட்ட காதல் திருமணம். ஆனா ஒரே ஒரு மனசுக்கு சங்கடம் தான் மாப்பிள்ள. என்னது? முடியெல்லாம் காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறாரு. நானும் இப்படித்தான் சாமியெல்லாம் லவ் பண்ணுவேன்னு நானும் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். ஏன்டா காதலிச்சா முருகன் முருகன் வள்ளிய லவ் பண்றாரு. ஆமா, உனக்கு தான் டான்ஸ் போட்டுருக்கு. அப்புறம் என்ன யாரு என்ன எங்க சொல்லு 4 பேரும் 10 மணிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 6 மணி ஒரு நாரி சிந்தாரு. யார் ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படி நீங்க பப்புனுக்காரப்பல அசிங்கப்படுத்துறீங்க. என்ன பப்புனுக்கு டான்ஸ் போட்டுருக்க நல்லா இருக்கா சொகுசா இருக்கா, பக்கமேல மட்டும் நாங்க டோல் கட்டு போட்ட மாதிரி ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். இப்படியே சொல்லி நீங்க மக்களை போல கண்ணோட திருப்பி வச்சிருக்கீங்க.
அப்படி கிடையாது. டாடா சொல்லுவேன். இந்த இருக்கேன் என்னப்பா டான்ஸ் வரல வரல. டான்ஸ் உனக்கு அதுக்குள்ளயுமே வரும். பார்த்து கூட தூங்குறதுக்கு கூப்பிட்டு என்ன தகத்த போற நீ? விடிய விடிய வேடிக்கை தான் பார்க்க போற. 6 மணி வரைக்கும் அமுக்க போறது நான் தான். வேடிக்கை மசல் மட்டும் கடைசி வரைக்கும் பாரு. ஏமா ஏன்னா இந்த வேகமா பேசுறாட்ட சரக்கு இருக்காது. முடிஞ்சு வச்சிரு. நல்லா பாருவே. 4 பேர் உட்கார்றப்ப புகழ்ந்து தள்ளுவேன். ஏய் நான் தகத்துருவேன் நக்கிலேன்னு அங்க சுழக்கப்படுத்திருவேன். இதுதான் நம்ம ஆள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயமே. ஆனா அந்த ஊமை கொட்டையா மாதிரி இருப்பேன் பாரு. கொல்லப்பட்ட ஊழலை பார்த்து போடுவாங்க. அந்த ஆளை மட்டும் நம்பவே முடியாது. இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கு. நம்ம கட்டிப்பாங்க முழக்கங்களி சர்வ பூதி கல்லிடா. அதனால மனப்பாறை சொல்லிருச்சு. அப்படியா? என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா பேருக்கும் பிரச்சனை வரலாம் மாப்பிள. ஆனா சில பேருக்கு பிரச்சனையே வாழ்க்கையா வரும். பாத்திருக்கியா? இப்படித்தான் என் வீட்டுல வந்துச்சு. இப்படித்தான் நல்ல பேர் மாட்டுக்கிறது. உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க. எனக்கு உண்மைக்குமே வயசு எத்தனை தெரியுமா? வயசு வந்து 27 தான் ஆகுது. நடக்க போகுது. 5 வருஷத்துக்கு நாடகம் நடந்தாலும் இந்த 27 வயசு இப்ப 20 தாங்க. 97 வரேன். அப்ப நான் என்ன கிளட்டு போய் நான் சப்போர்ட் பண்றேன்ல. 27 வயசு தான் ஆகுது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள? எங்க அப்பா என்னை ஒரு நாள் பார்த்தாரு. டேய் மகனே உனக்கு 2 பெருசா வந்துருச்சுட்டாரு. முகத்துல மீச. இப்ப என்னப்பா உன் பிரச்சனைன்னு? மகனே எல்லாரும் போலையும் நான் அப்ப இருக்க மாட்டேன்டா. உனக்கு 2 பெருசா வந்துருச்சு முகத்துல மீச. காலாகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன்டா. எல்லா தகப்பனுக்கு வரக்கூடிய ஒரு ஆசை தான். கண்டிப்பாங்க. நான் எங்க அப்பனுக்கு வந்துருச்சு. இப்பயாவது இந்த ஆளுக்கு நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசை வந்துருச்சேன்னு விட்டுட்டேன் மாப்பிள. அப்புறம் என்ன? எனக்கு ஒரு லேசா எச்சு புத்தி இருந்துச்சு. தெரிஞ்ச விஷயம் தானே. சரிங்க அப்பா நான் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு யாருப்பான்னு கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொல்ல, டே மகனே உனக்கு நான் பார்த்திருக்க பொண்ணு யார் தெரியுமா? யாருப்பா சொல்லி தொலைண்டு. வேற யாரும் இல்லடா என் தங்கச்சி மகதாண்டாரு. எனக்கு உசிரே வெறுத்து போச்சு மாப்பிள. எங்க அத்தை மகளும் நானும் சின்ன பிள்ளைய ஒண்ணு மண்ணா விளையாண்டு இருக்கோம். சரி என் அத்தை மகன் என்ன கலர் தெரியுமா? என்ன கலரு? யானை சிகப்பு. எங்க அத்தை மகன் யானை கருப்பா தானே. அப்படிதான் இருக்கு எங்க அத்தை மகன். உக்காமக்க இருட்டுக்குள்ள நின்றுச்சுன்னா எங்க அத்தை மகன் யாரு இருட்டு யாருன்னு தெரியாது. கருப்போட பக்கம் உருவம் பெருசியா? என்னது உருவம்? அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இப்படிலாம் இருந்து என்ன பிரயோசனம்? அப்பதான் நான் சொன்னேன். என்ன சொன்ன? அத்தி வண்டி கிளம்பிருச்சு. உக்கார் பையா ராசா, உக்கார் பையா ராசா. இல்ல மறைக்குதா? நீ முன்ன வந்து உக்காரு அந்த அக்கா. சரி இப்பதான் ஒரு ஆள் ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன தெரியாம போயிடும். இருந்துட்டு போகுது. சரி எதுல விட்டு? வாயிலதான் 2 பேரும் சேர்ந்து விடக்கூடாது. தனித்தனியா சொல்லுங்க. தனித்தனியா பேசுறது வாயில சொல்ல வாயினால விடணும். இப்ப அதுல என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னா இந்த குறுப்பு அங்கிட்டு திருப்பத நிப்பாட்டலையா தலைய? என்ன அங்க வர உட்காந்துக்கிறீங்களா? எப்ப துண்டு வெள்ள துண்டு இது சரிப்பட்டு வராது. போயிட்டா முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு நாடகம் அருமையான நாடகம். அதே போல இன்னைக்கு நடக்கின்ற கோயில் என்ன தெரியுமா? அயோத்தியில் கண்டெடுத்த சிறப்பான முறையில் ராமருக்கு இன்னைக்கு அழகான சிறந்தது ஒரு நல்ல ஒரு திருவிழா. அதனால ராமர் புகழ பாடணும்ல. பாடிட்டு நம்ம அப்புறம் போவோம் லைனுக்கு. இந்த வண்டி எல்லாம் கவனம் திரும்ப மாட்டேன். வண்டி கோயில் ராமர் கோயிலுக்கு திருவிழா. அதனால ராமர் மீது ஒரு புகழை பாடிவிட்டு நம்ம இந்த கதைப்பணி தொடர்ந்துட்டு இருப்போம். அதனால எப்படி பாத்தீங்கன்னா ஆமா சாப்பாடு வேற இருக்கு. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலும். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலும். அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலும். ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலும். ஆயர்பாடி மாளிகை
சிறப்பாக கூத்த கடுக்குமா குருநின்று ஒத்த ஆளுக்கு எடுத்துட்டு போயிட்டாப்புல. இருக்கட்டும், வேலையை வேலைன்னு பார்க்காம நம்ம வேலையை சிறப்பா பார்க்கணும். ஆகையால் அருமையான முறையில் இந்த நாடகத்தை கண்டு கழிக்கு வந்த இந்நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உளமாற தெரியப்படுத்திக் கொண்டு நல்லதொரு ஆண் மக்கள் கூட்டம். ஆமா, பனி காலத்திலையும் இவ்வளவு சிறப்பா உட்காந்து பாத்துக்கிறாங்கன்னா ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம். என்ன பண்ணதுங்க? ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிட்டு நான் பட்ட சித்திரவதை. ஆனா உண்மைக்குமே இன்னைக்கு வந்து அழகான ஸ்ரீ வண்டி திருமண நாடகத்தை நடத்திருக்காங்க. சரி, அன்னைக்கு போன ஊர்லாம் மாப்பிள மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். நல்ல நாடகம், சாந்தி நாடகம், சூப்பர் நாடகம். பூக்குளிர்வாங்க தெய்வத்துக்கு வந்தது கருப்பசாமி. அந்த நாடகம் என்னைய உனக்குற மகமாய் என்ற சின்ன கருப்பு இது. இந்த நாடகம் நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. என்ன நாடகத்துக்கு நெசமாவா? அன்னை ஊர்ல அந்த நாடகம் வரிசையா நடங்க. நெசமா தானா? நெசமா. ஏன்னா நீங்க சின்ன கருப்பு பெரிய படம் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு கூட ரசி பாத்துருக்காங்களா? இன்னைக்கு கூட உனக்கு ரசினி கூட ரசி கொடுக்கட்டா. ஐயோ, அந்த நாடகத்துக்காக கொடுத்தியா? ஊர்ல கேக்குறாங்க. அந்த ஊர்ல அட லட்சுமணா, என்ன சொல்லி நீந்த அந்த நாடகத்துலாண்டா ஒரு ஆளு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டாண்டா. இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனேயே இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்துல 7 கரகத்தை வச்சு சாமி அழப்பாக பாத்துருக்கியா? ஊர்ல இறக்குவாங்கல்ல. இதே போலதான் மாப்பிள்ள முந்தானத்து போன ஊர்ல சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் 7 கரகத்தை தூக்கி உட்கார வச்சுட்டு சாமி இலைக்க ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ள. சாமி இலைக்க ஆரம்பிச்ச உடனே ஊரு பிரசிடண்ட் வேமா மேடைக்கு வந்தாரு. சரி, ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அறிவிப்பு, இந்த சாமி நாடகத்துல இப்ப சாமி அழைக்க போறாங்க. யாராவது சாமி இறங்கி வர்ற பெண்களை தயவு செய்து பெண்கள் மட்டும் வந்து பிடிக்கவும். இன்னைக்கு பிரசன்ட் தைப்பாக்கி ஏதாவது ஒரு ஆம்பளை வந்து பிடிச்சா ஆம்பளைய கைய வெட்டு வேண்டாப்புல. எனக்குன்னா கடுப்பு. இது என்னடா உலக கொடுமையா இருக்கு? சாமியான பெண்களை யாராவது தள்ள மாதிரி கீழே விடுவாங்க. விழுகிற பெண்களை கீழே விழுகாம இருக்கணும்னு பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு போய் என்னால கைய வெட்டி வேண்டாரு. எனக்கு கோவம் வந்து நான் பேசாம சீடுக்குள்ள உட்காந்துருக்கேன் மாப்பிள. டென்ஷனோட உட்காந்துருக்கேன். இங்க நம்ம ஆளுங்க குழவைய ஓட்டு சாமி இறக்குனா குத்தவியே பத்தினியே ஓடி வாடி முத்தால போடி இறக்கிட்டாங்க. இறக்குனா மாப்பிள 10 ஒம்பளுக்கு சாமி வந்துருச்சுடா. 10 ஒம்பளுக்கு சாமி வந்தா 7 ஒம்பளுக்கு கரகத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு சங்கு 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 ஆடுதுங்க. சங்கு சங்கு சிங்கு சிங்குன்னு சொல்ல முடியாது. சிங்கு சிங்குன்னு ஆடுதுங்க. இதுல என்ன பிரச்சனை மாமா? இந்த 7 பெண்கள்ல 6 பொம்பளை வந்து பொம்பளை ஆளு புடிச்சிருச்சுங்க. இதுல ஒரே ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை ஆளு புடிச்சா மாப்பிள. இந்த பிரசிடண்ட் என்ன சொன்னாரு? ஆம்பளை ஆளு புடிச்சா கைய வெட்ட வேண்டாப்ல. எனக்கு சொன்ன மாதிரி இருந்தாலும் மேடைக்கு வந்தாப்ல. ஏண்டா டேய், உன்னைய படுத்து படுத்து சொன்னேலடா ஆம்பளால பிடிக்க கூடாதுன்னு, நீ ஏன்டா பிடிச்ச? எங்க ஆள்வால ஏறா அப்படின்னு எனக்கு எதுக்கு இருந்தாலும் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சீன விளையாட்டு பாக்குறேன் மாப்பிள. அப்பதான் இந்த பிரசிடண்ட் சொன்னதுக்கான விளக்கமே எனக்கு புரிஞ்சுச்சு. என்ன மாப்பிள விளக்கம்? இந்த ஆளு ஆம்பளால பிடிக்க கூடாது பிடிக்கணும்னு சொன்னாரா? ஆமா. இந்த 6 பெண்கள் மொக்க மொக்க இந்த பெண்கள் எப்படி பிடிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த சாமி ஆடுறப்ப மாறாப்பு ஒதுங்குது, சேலை அவருது. இந்த பெண்கள் எல்லாம் சேலை எடுத்து சொருகி விடுறாங்க, மாறாப்பு எடுத்து பின்னு குத்தி விடுறாங்க. இது பெண்களோட கடமை. ஆனா அந்த ஆம்பளை ஆளு எப்படி பிடிச்சிருக்காங்க தெரியுமா? சாமி ஆடுற பொம்பளைய எப்படி இந்த ஆத்தா மும்முரமா ஆடிக்கிறதுக்கு இந்த நாசமத்து போன உடனே இப்படி பிடிச்சிட்டாண்டா. ஆத்தா ஆடாத ஆடாத ஏண்டா இப்படி பிடிச்சா ஆத்தா மைத்திரான ஆடு எப்படி ஆட? இப்பத்தே தெரியுது. இதுக்குத்தே இந்த பிரசிடண்ட் கையை வெட்டுவேன்னு சொன்னாரா? கடைசியில எனக்கு இப்பதாண்டா புரிஞ்சிச்சு. சரின்னு ஒரு வழியா இதை பேசி முடிச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடத்துல 3 மணிக்கு பூக்குழி இறங்கணும். பூக்குழி இறங்கி சின்ன கருப்பு பெரிய கருப்பு சேர்ந்து சாவலை கடிச்சு துப்புவாங்க. பாத்திருக்கியா? இங்க நான் போன நாடத்துல என்ன கொடுமைன்னா, இந்த சின்ன கருப்பு வேஷம் போட்டவே தண்ணிய போட்டு படுத்துட்டியா. என்ன கரெக்ட் மாத்திரானே மாத்துறேன். பாத்தியா? இதுல சின்ன கருப்பு தண்ணிய போட்டு படுக்க மாப்பிள. சரி, அப்பத்தான் பெரிய கருப்பு மட்டும் ரொம்ப நேரம் ஆடிக்கு இருக்க பிரசிடண்ட் மறுபடியும் மேடைக்கு வந்தாப்புல. என்னப்பா ரொம்ப நேரம் பெரிய கருப்பு ஆடிக்கு இருக்காப்புல, இந்த சின்ன கருப்பு எங்க ஆளை காணா? சின்ன கருப்பு மேடைக்கு வரல, கூட்டி வந்த கான்ட்ராக்ட் காரை கையை வெட்ட வேண்டாம். கையை வெட்டலே புரியா இருக்கான்னு சொல்லி போட்டு அந்த கான்ட்ராக்ட் காரை வந்து உசுப்புறாரு பாப்புல. பப்புனு தம்பி உனக்கு தேவை பப்பு நினைச்சு முடிஞ்சு வச்சுன்னா அடுத்த சீனு கிடையாது. இல்ல இந்த சின்ன கருப்பு போடுற தண்ணியை போட்டு படுத்துட்டாண்டா. வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஏதாவது 2 மங்குன்னு தம்பி என் மானத்தை காப்பாத்துறாண்ட. சரி
ஏன் திண்டை? ஏடா, எப்படியாவது காப்பாத்துறான்டு. இந்த ஆளுக்கு காசு வரதான் இப்படி நம்மளுக்கு சம்பள காசு கொடுப்பியா? ஆமா, ஆமா. சரி சொல்லி சின்ன கருப்பு போட்ட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மாப்பிள்ள வேஷத்தை மலுவா போட்டு நான் பாட்டுக்கு ஆடிக்கிருக்கேன். சாமி இறங்குச்சுல. இதுல இன்னொரு உடுமை என்ன? 3 மணிக்கு மேல இந்த அருவா மேல ஏறி சாவலை கடிக்கணும்ல. இந்த உடுமையை கேளு. என்ன? சின்ன கருப்பு வேஷம் போடுற அதே சாவலை கடிச்சு துப்பணுமா? எனக்கு நான் கடுப்பு சாவலை கடிக்க தெரியாதயா, என்ன பண்ணி துறையத்தை கடுக்கிறீங்க? அப்பதான் நான் கான்ட்ராக்டர்கார சொல்லிட்டேன், இங்க வானே, உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம், நான் கண்ணை மூடிக்கிட்டு அருவா மேல நின்றுக்கிட்டு ஆடுறேன். சாவலை கொடுத்த உடனே நான் கண்ணை மூடி கடிச்சு துப்பிடுறேன். ஊர்க்காரங்க அருள் வந்தேன் கடிச்சு துப்புற இடத்துக்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வழியா விட்டுட்டேன் மாப்பிள்ள. இப்ப என்ன பிரச்சனைனா, கண்ணை மூடிக்கிட்டு அருவா மேல ஏறி நின்று ஆடிக்கிருக்கேன். சாவலை குடுங்கடா, சாவலை குடுங்கடான்னு இருக்கேன். என் கிரகத்தை பாரு, சாவலை கொண்டுகிட்டு வர முண்டை நிறைய போதில வர்றான்டா. நமக்கு எங்க விடாலும் கிரகமாத்த வர்றாங்க. அவனும் உட்காந்து நிறைய பொருள் வாயில வச்சுட்டான்டா. நானும் கட்டச்சு துப்பி ரெண்டா எரிஞ்சுட்டேன். மொக்க மொக்க வாயெல்லாம் பச்சை பச்சையா ஒட்டி விளங்காது. ரத்த கலர் மாசம் மொத்த போறவ தண்ணியா போட்டு வந்த முண்டை கழுத்தை போட்டு குறுக்கு கொடுக்காம குண்டியா பக்கத்து திருப்பி குடிச்சா அத கடிச்சு துப்பி வாயெல்லாம் கோழி பிடிடா. ஏண்டா நீ தான் குண்டியை கடிச்சவனா? இதனால எனக்கு இந்த நாடகத்தை கண்டாலே பயமாவே. அதுக்கு பதிலா சேனத்தை கடிச்சிருக்கேன். நீங்க வேற எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிருக்கு தெரியுமா? இதெல்லாம் எதனால சொல்றேன்? நாடகம் இன்னைக்கு அந்த நாடகம் கிடையாது. இன்னைக்கு வண்ண திரும்ப நாடகம். ஆமாயா. This is a love story. ஒரு ஸ்டோரியிலே என்னடா, நானும் என் பொண்டாட்டிய காதல சாண்டா கல்யாணம் முடிச்சேன். அப்ப நல்ல விஷயம் தானே. நான் லவ் பண்றப்ப எங்க லவ்வர் வந்து செல் கடையில வேலை, தான் மொபைல் போன் கடையில அவளை நான் ஒளிச்சு பாப்பேன்டா. ரீசார்ஜ் பண்ற போற மாதிரி பாப்பேன். அவளை பாக்குற நேரம் இல்ல என் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்குமா. நம்ம லவ்வர் இருந்து ஆமா லவ்வர் அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறந்துச்சு. என்ன கிணத்துக்குள்ள போடுற மாதிரி இருக்கு. இப்ப சரியா? ஆனா இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு 1.5 வருஷம் ஆச்சு மாப்பிள்ள. ஏன் இன்னுமே என் வீட்டுல பறக்குதுடா. என்ன அது பட்டாம்பூச்சியா? இந்த பண்ட மாத்திரம் பறக்குதுடா. எடுத்துக்கிட்டு ஐடாட வத்து 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 வத்து. நான் என்னடா பண்ணதுக்கு காதலிக்கிறப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? மாமா நீங்க இல்லைன்னா நான் இல்ல மாமாண்டா. சரி. ஆனா இப்ப என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்றா? ஒண்ணு நீ இருக்கணும்டா இல்ல நான் இருக்கணும்டா. சபாஷா. அப்படி டோட்டலா மாத்திட்டா. யாரு? என் மாமியார் லூசு முண்டை மாத்தி. மாமியார் மாமா பூந்த வீடு மாமியா பூந்த வீடு மைத்திரோட வந்தாங்க. ஏன் அப்படி சொல்ற மாப்பிள்ளை? ஆலோ அது உனக்கு கணக்கு புரியாது. என் மாமியால உன் மாமியாரா வீட்டுல காலத்துக்கு வச்சான்னு வச்சுக்க. என்ன உட்காந்து கிழக்கு வாசத்துக்கு மேற்க வச்சுட்டு போயிருவா. அப்படியா இருக்கு? மைத்த புரிஞ்சு நீ வேற வாசத்துக்கு. ஆனா ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு என் மாமியா. என் பொண்டாட்டி நல்லா தான் இருந்தா. நான் நில்லுனா நிப்பாடா, உட்காருனா உட்காருவா. நான் கோரி தாண்ட மாட்டாடா. அப்புறம்டா ஏன் தாண்ட மாட்டா? இவ என்னடா மயிறு கிளிக்கிறன்னு அழிச்சு விட்டு போயிருவாடா. நான் எங்கடா பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி இருக்கு. எனத்தான் சொல்லி தொலைறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப டான்ஸ் இருக்காத போவோம். கல்யாணம் முடிச்சுக்கிறோம் தானே? யாரு? ராதா செல்வியா. ஏண்டா இத கல்யாணம் முடிச்சு டெய்லி ஒரு புருஷன் கேட்பா. நான் எங்கடா ஏண்டா இவளை கட்டிக்கிட்டு வீடு வளங்க மாப்பிள்ள மேல தகத்தகு மின்ற மாப்பிள்ள வெள்ள வெள்ளேன்னு இருக்கா மாப்பிள்ள. மாப்பிள்ள மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, பார்க்க பல பல பலன் இருக்கு. அங்கதான்டா நமக்கு ஆப்பே காத்திருக்கு. பேச்ச பார்த்தா பாடுற போது என்ன லவ் பண்ணணும் போல தோணுது மாப்பிள்ள. அது உனக்கே நீ குடிக்கொண்டுன்னு அர்த்தம். அப்படியா மாப்பிள்ள? புரியுதா? நல்லா சொல்றேன் கேட்டுக்க. திறமசாலிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன நீங்களே சொல்லுங்களேன் மாப்பிள்ள. திறமசாலிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்னா, தான் பொண்டாட்டி எதை கட்டாலும் உடனே ஓடி போய் வாங்கி தரான் பாரு, அவன் திறமசாலி. சரி. புத்திசாலி எப்படி தெரியுமா? எப்படி? தான் பொண்டாட்டி எதை கட்டாலும் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லியே காலத்தை ஓட்டான் பாரு, அவன் தாண்டா புத்திசாலி. இப்ப எங்க அண்ணன் எப்படி? அவரு அதை விட பெரிய லோக்கல். போவான் அப்புறம் வயிற்றுல விடுவான். என் மாமா சொக்க தங்கம். இன்னைக்கு வீட்டுல போய் என் மாமாதே சோறே போய் சமைக்கணும். எங்க அக்கா அந்த அளவுக்கு பாசம். கிரிட்டு விட்டாண்டா 15 மீன் பிடிச்சிருக்காங்களா? என்னத்த மீன் பிடிச்சு வச்சிருக்கீங்க கீழே போட்டாங்களா? ஆமா எல்லாமே உண்மைக்குதே. இப்ப நான் சொல்றேன் பொய்யக்கிற மாப்பிள்ள. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பல போராட்டமான விஷயம். இப்ப என்ன பத்தி ஆத்தா மாருங்க அந்த வேப்ப அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து கூட முக்காட போட்டு உட்கார்ந்து இருக்கல. என்ன காரணம்? சளி பிடிக்கும்டா,
என்ன காரணம்? என்ன அப்படியே முக்காட போட்டுக்கிட்டு பப்பு நடந்து முடிச்சுட்டு ஒவ்வொரு வைக்கியா இது ஓடி போயிருப்பாரு. இப்ப இங்க இருக்கிற என்ன பத்த அக்கா மாதிரிலாம் ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர்? தலைக்கு 350 ரூபா தருவேன். நீ பிச்சைக்காரை கடை முண்டை. நானாவது பிச்சைக்காரி தான் கடை சொல்லி, நீ அந்த பிச்சைக்காரியை வச்சு கடை முண்டை. அதான் ராதா செல்வி. அடுத்தாத ஒழுக்க மாட்டுக்கு வந்துக்க. இங்க இருக்கிற பெண்களுக்கு என்ன கேள்வினா, என்ன கேள்வி? எங்க இப்ப நான் கேட்கிறேன், கேளுடா. யாராவது ஒரு கை தூக்குமான்னு பாப்போம்டா. தூக்கிருக்கா? கல்யாணம் முடிச்ச பேர் நிறைய இருக்கீங்க. என்ன கேள்வினா, எங்க இப்ப இருக்கிற பெண்கள்ல இப்ப இருக்கிற என் புருஷனே இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் புருஷனா வரணும் அப்படின்ற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். முக்காட மொத்தமா மறைச்சிருவாடா. அந்த ஒண்ணு தூக்குது, அந்த அங்க பாரு பின்னாடி தூக்குது வர. நீங்க எதுக்கு தூக்கிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அக்கா தூக்கிட்டு இறங்கிருச்சு மாப்பிள்ளை. அந்த அக்கா எதுக்கு தூக்குச்சு நான் சொல்லவா? அவர் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு. அடுத்த செம்மத்துல இதே போல இழுச்சாயம் புடிச்சு சிக்க மாட்டான்னு தூக்கி இருக்கு. என்ன வனத்துக்க என்ன வனத்துக்க மாப்பிள்ள, எங்க அப்பா அடிக்கடி விஷயம் சொல்லுவாரு. இப்படி மறைச்சிருந்தா போதும்டா மகனே, ட்ரெயினில் நீ நாடத்துக்கு போற, இப்படி போக்கஸ் லைட்ல நின்று உனக்கு ஹீட் ஓவரா இறங்கும். சனிக்கிழமை விளக்கெண்ணெய் உத்தஞ்சல்ல தேய்ச்சு குளிச்சா உன் சூடு புள்ளம் குறையும்டாரு. நானும் வாரம் சனிக்கிழமை ஆச்சுனா விளக்கெண்ணெய் தேய்ச்சு குளிப்பேன் மாமா. போன வாரம் என் வீட்டுல விளக்கெண்ணெய் காலியா போயிருச்சு. சரி எழுத்து விட்ட காட்ட போய் கேட்டேன், அக்கா உன் வீட்டுல விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேட்டேன். நல்ல பொம்பளை இருக்கு தம்பி, இல்ல தம்பின்னு சொல்லணும். அந்த பொம்பளை சொல்லுது, தம்பி விளக்கெண்ணெய் வேலைக்கு போயிருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும். வேணும்னா தம்பி மண்டி விளக்கெண்ணெய் வாங்கிட்டு போறான்னுச்சு. என்ன காண்டு அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்காரு மாமனார. விளங்குமா? இப்படிலாம் இருந்தா வீடு விளங்குமாயா? என்ன அவ்வளவுக்கா விளங்காது. அதுக்காக நான் உறுதி சொல்றேன் மாப்பிள்ள, வாழ்க்கைனா அனுசரிச்சு போக கத்துக்கிறேன். இப்ப புருஷனுக்கு நல்ல புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? விளங்காதவள நல்ல புருஷன் நல்ல புருஷன் தான், விளங்காத புருஷன் விளங்காதவன் தான். அப்படி இல்லங்க இருக்கு புருஷன் அண்ட் நல்ல புருஷன். இப்ப ஒரு குடும்பத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருது வச்சுக்கோங்களேன், கோவப்பட்டு டென்ஷன் ஆகி ரெண்டு கட்டண புருஷனை இழுத்தாடி பேசுற மொத்த மகளை அடிக்கிறான் பாரு, அவன் புருஷன். அதே வீட்டுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்து பொண்டாட்டி தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துறாலும் பொத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கான் பாரு, அவன் நல்ல புருஷன். அப்ப நீ தானே அது? நான் பெரிய பெரிய புருஷன். ஏன் தெரியுமா நான் பெரிய பெரிய புருஷன்? என் பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிச்சானா ஓடி போய் டிவி சவுண்ட 100ல ஊட்டுவேன். ஏன்னா 100ல ஊட்டுற? அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குற முண்டை. இப்ப 2 ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சிருக்கேன்டா. எதுக்கு? ஓங்கி வெதர்ல ஊத்துறாடா. வாடு கத்துனா நீ டிவி சவுண்ட கூட்டுருவ, நான் சன்னல் கதவுல அடைச்சிருந்தேன். என்னப்பா நீ தானே நாடகத்துல முக்கம் நேரம் எடுத்த? அவர் ஸ்பீக்கரை வீட்டுல வாங்கி வச்சுட்டு வரா. கவலைப்படாத, உனக்கும் சில எளிய வழிமுறைகள் இருக்கு மாப்பிள்ள. இந்த மாதிரி இருக்கும் என்ன பேர்? குழந்தை மனுஷரா? எப்படி குழந்தை? அதை ஒப்பிக்கிறாப்ல. எப்படி சொல்றீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன? வெளியே பார்த்தா வெள்ளை வரசு, வீட்டுக்குள்ள மொல்ல மாறிம்பாங்க. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? வெளியே பார்த்தா வெள்ளை வரசுனா வெளியே வெள்ளை வெட்டி வெள்ளை சுட்ட மங்காது. 4 பேரை கூட வெட்டுவேன், 3 பேரை கூட குத்து வேண்டுவேன். அதே வீட்டுக்குள்ள போய் பாருவே, பொண்டாட்டிக்கு உள்பாட கூட துவச்சு போட்டுக்கிருப்பேன். பொண்டாட்டி மேல பாசம்டா இல்லன்னு சொல்ல சொல்லு. எங்க இங்க இருக்கிற ஆம்பளை இது நான் வரைக்கும் என் பொண்டாட்டி நான் ஒத்த அடி வாங்கினது ஆம்பளை கை தூக்குவாப்பா? ஒரு வைக்க தூக்காதுங்க. ஒரு டெபாசிட் கொடுங்க. யாரு என்ன அது பாதி கையை தூக்கிட்டு என்ன அது நீங்க எல்லாம் ஏன் ஒத்த கையா மட்டும் தூக்கிருக்கேன்னு தெரியுது. இன்னொரு கையில பொண்டாட்டி அடிச்சு ஒடிச்சு விட்டுருக்கு. நாடகத்தை போடாதீ. நானும் நிறைய வாங்கியிருக்கேன். என் சட்டையெல்லாம் கட்டினா மாடு பிடிக்கிற சத்த மாதிரி வீர தழும்பா இருக்கு. சர்டிபிகேட் போயா என் பொண்டாட்டி கேட்டா என்ன? ஏய் வெக்க மசல்ல நீ பப்புனு மேடல பேசினா மட்டும் யோக்கியமா? எங்க தைப்பொங்கலுக்கு ஆங்கல கட்டி விடுறாங்களே, சரியான ஆம்பளை ஒரு மாட்டை அடக்குண்டா. ரோசப்பட்டு தலை உருவா கட்டினேன், துண்டை இறக்கிட்டேன். ஏயா போவுண்டானே? அப்பதான் சொன்னேன், ஏண்டி நான் வீட்டுல கட்டுனதே அடக்க முடியல, கட்டாத போய் அடக்க போறேன். பாட்டு எனக்கும் இடம் உண்டு, எல்லா பேருக்குமே இடம் உண்டு. உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. சொந்தக்காரன் சட்டக்காரன் சரி, எல்லாருக்கும் ஒரே ஒரு இடம் தான். என்ன இடம்? அதான் சுடுகாடுன்ற இடம். ஒயின் சாப்பிடும் இல்லையா? இங்க பாரு லட்சுமணா, ஆப்ல நீ ஏக்கரா காடுகரை வாங்கி போட்டாலும் சரித்தேன், நீ மாடி மாடியா அடுக்கு மாடி வீடு கட்டினாலும் சரித்தேன். செத்து போயிட்டா முன்ன ஐஸ் பட்டி வாடகைக்கு எடுத்து வர போறாங்க. எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற போறது கிடையாது. வாங்கி வச்சிருக்க நக்கி எடுத்து விட்டுது. அதுக்குள்ளேயும் ஒன்னே நான் கெடுப்பனா என்ன கெடுப்பேன் இல்ல, வாங்கி வச்சிருப்பேன்ல அவன் போய் சேர்ந்திருப்பேன். அந்த பெட்டி வேற அவனுக்கு இல்ல. இப்படித்தான் தலையெழுத்தெல்லாம் என்ன படத்துக்கு அப்படிதான் முதல் அமைஞ்சிச்சு. இங்க பாரு,
ஆத்தாப்ப பேரு விதவிதமா குலசாமி பேரெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. எப்படி? இப்போ ஒரு பிள்ளை பிறந்துட்டா நெட்ல போய் சர்ச் பண்ணி தேடுறியா, இந்த பேர் வைப்போமா அந்த, நீ எத்தனை பேரு செலக்ஷன் பண்ணி வை, எத்தனை பேர் வச்சாலும் கடைசியில பணம்னு சொல்லுவேன். நம்ம ஓடி ஓடி வச்ச பேர்லாம் பிணமென்று மாறுது. நம்ம பாடுபட்டு சேர்த்த சொத்து எல்லாம் யாருகிட்ட போகுது? நம்ம வாரிசு கிட்ட போகுது. நம்ம கூடி வாழ்ந்த பொண்டாட்டியோ ஐயோ நம்ம புருஷன் செத்து போயிட்டாருன்னு நம்ம கூடவே ஆகுது. ஒரு மசரும் இல்ல, 3 நாள் முக்கி அழுகும். 4 நாள் தலைக்கு என்ன வச்சு கறி ஜோர திண்டுபிட்டு 5 நாள் தட்டத்தை கிட்டு போ மயிராண்டின்னு கிளம்பிடும். என்னத்துக்கு விலைக்கு முந்தையெல்லாம் நம்ம வீடு வாசல் கட்டினா சொந்தக்காரன் நல்லா இருப்பா, வீடு கட்டிக்க லட்சமனா இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துற காலம். இப்போ வீடு கட்டினா போய் காலடி மண் எடுத்து போய் மடப்புறம் காலத்துக்குள்ள மண்ணை வர தூக்கிட்டு வந்துடுறாங்க. நாசமா போன இடிஞ்சு போகணும். என்ன அப்படி தொலைதுக்கு இப்ப போல கெடுதலக்காரனா இருக்காடா. அதனால எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டு. எத்தனை பிரச்சனை தாண்டினாலும் சிறப்பான முறையில் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சாப்பாடு ஏற்பாடு அருமையாக ஏற்படுத்தி கொடுத்து சாப்பாடு ஒன்று செய்தவர் சமுத்திராப்பட்டி பழனிசாமி குடும்பத்தார் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் ரசிகரை திரண்டு வருக வருக. இப்படிக்கு நோட்டு சுபயம் SS தேங்காய் குடோன் கே சுப்பிரமணியன் குன்னாரம்பட்டி என்பதை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்நாடகத்தை அமைத்து கொடுத்த அமைப்பாக நமது குன்னாரம்பட்டி மாநகரம் கண்டெடுத்த எம் செல்வம் என்பதை நெஞ்சார்ந்த பாசம் தெரியப்படுத்தி இப்படிக்கு நமது கிராம பொதுமக்கள் சம்பவட்டி என்பதை அருமையாக தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை சொல்றாங்க பல பேரா நாட்டிய தாரகை நடன சிங்காரி ஆத்தாடி ரோசா மொட்டு மல்லிகைப்பூவு சிட்டு திருப்பதி லட்டு பிச்சு போடு நொட்டு கிடைக்க மாட்டேது. தேவலோகத்து மின்னல் பின்னாடி சன்னல் மாப்பிளை பழனி பஞ்சாமிர்தம் நக்குடா. நீ போய் 2 சேர்ந்து நக்குங்க. மயிறு மணிக்கு இருக்கும் விலங்கி இழுச்சுக்க. எதுல விட்டு மூடுப்பா. அப்பேற்பட்ட முறையில் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி இது புண்ணியவதியா நம்ம பண்ணின விதிடா, வேற வழி இல்ல. அதனால போன வட்டம் முத்துராசை கொடுத்த கிரகம் இந்த தங்கராசை பத்திருச்சுடா. அதனால எப்படி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை கண்டெடுத்த RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி Put
பொம்பளாதது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன ஒண்ணு? இந்த ஒண்ணு மட்டும் கலப்படமே கிடையாது. எதிராது கரண்ட். எப்படி சொல்ற? சந்தேகமா தான் நக்கி பாரு. ஏடா, ஏடா வணங்காதவள. நக்கி பார்த்தா இழுத்துற முடியும். அப்பதான் தெரியும் உனக்கு என்னாண்டு. அதனால பொம்பளை சொல்லி முடிச்சாச்சு. அருமையான நம்ம எல்லாம் யூடியூப் சேனல்ல பதிவேற்ற கொண்டிருக்கும் நம்ம ஊரு கச்சேரி யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை நெஞ்சாது தெரியப்படுவது அன்பு சித்தப்புக்கு நன்றி. ஆகையால் பப்புனுக்காரன் பேரை சொல்லிட்டு நான் போய் டான்ஸ் விடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பப்புனு முகரைய பாக்குறதுக்கு உங்க எல்லாருக்கும் எரிச்ச மசரா இருக்குன்னு தெரியும். வேற வழி இல்லை. நான் வந்து 2 கதை பேசணும், ஒரு பாட்டு பாடணும், நோட்டீஸ் எல்லாம் வாசிக்கணும், எல்லா பெரிய அறிமுகப்படுத்தணும். இது என் கடமை. செஞ்சாச்சு. போயிட்டு வரேன். உங்கள் முன்னால் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் திசையப்படியாக விளங்கக்கூடிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோளங்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்புன் காமிக் என்பதை நெஞ்சார தெரியப்படுகிறேன். நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ரசிகர் வெரி ஹாப்பி. வீட்டுல உனக்கு கரெக்டா வருதா காப்பி? கொடுமை. அந்த காப்பி கொடுத்தா இப்ப இறங்கிறா மகிழ்ச்சி. படுத்துரு நாடகத்தை கெடுத்துறாத. கட்டிங் கூட நான் வாங்கி தர்றேன். கியா முய்யான்னு கத்தாத மூடிக்கிட்டு படுத்து. ஒரு ஆப் வாங்கி வச்சிருக்கியா? இல்ல ஒன்று படுத்துரு நாடகத்தை கெடுத்துறாத. கட்டிங் கூட நான் வாங்கி தர்றேன். கியா முய்யான்னு கத்தாத மூடிக்கிட்டு படுத்து. ஒரு ஆப் வாங்கி வச்சிருக்கியா? இல்ல